வெல்கம் பேக் டு ஏஎஸ் இங்கிலீஷ். திஸ் என்பது ஒரு நவுன் ஆகும். இது அல்லது இவர் என்பதை குறிப்பிட திஸ் பயன்படுத்தப்படுகின்றது. டு ரெஃபர் டு சம்திங் தட் ஹஸ் பீன் மென்ஷன்ட் ஆர் இஸ் நியர்பை. குறிப்பிட்ட அல்லது அருகில் உள்ள ஒன்றை குறிப்பிட திஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு புத்தகம். திஸ் இஸ் எ புக். திஸ் இஸ் எ புக். இது ஒரு பேனா. திஸ் இஸ் எ பென். திஸ் இஸ் எ பென். இது என்னுடைய வீடு. திஸ் இஸ் மை ஹவுஸ். திஸ் இஸ் மை ஹவுஸ். இது என்னுடைய கார். திஸ் இஸ் மை கார். திஸ் இஸ் மை கார். இது அவளுடைய நாய். திஸ் இஸ் ஹர் டாக். திஸ் இஸ் ஹர் டாக். இது எனக்கு பிடித்த இடம். திஸ் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ். திஸ் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ். இது அவருடைய விருப்பமான கலர். திஸ் இஸ் ஹிஸ் ஃபேவரட் கலர். திஸ் இஸ் ஹிஸ் ஃபேவரட் கலர். இது அவளுடைய விருப்பமான பாடல். திஸ் இஸ் ஹர் ஃபேவரட் சாங். திஸ் இஸ் ஹர் ஃபேவரட் சாங். இது எனக்கு பிடித்த படம். திஸ் இஸ் மை ஃபேவரட் மூவி. திஸ் இஸ் மை ஃபேவரட் மூவி. இது ஒரு சுவையான உணவு. திஸ் இஸ் எ டெலிசியஸ் மீல். திஸ் இஸ் எ டெலிசியஸ் மீல். இது ஒரு சிறந்த யோசனை. திஸ் இஸ் எ கிரேட் ஐடியா. திஸ் இஸ் எ கிரேட் ஐடியா. இது ஒரு அற்புதமான பரிசு. திஸ் இஸ் எ வண்டர்ஃபுல் கிஃப்ட். திஸ் இஸ் எ வண்டர்ஃபுல் கிஃப்ட். இது ஒரு மழை நாள். திஸ் இஸ் எ ரெய்னி டே. திஸ் இஸ் எ ரெய்னி டே. இது ஒரு சத்தம் நிறைந்த இடம். திஸ் இஸ் எ நாய்ஸி பிளேஸ். திஸ் இஸ் எ நாய்ஸி பிளேஸ். இது ஒரு அமைதியான இடம். திஸ் இஸ் எ குவைட் பிளேஸ். திஸ் இஸ் எ குவைட் பிளேஸ். இது ஒரு புதிய கார். திஸ் இஸ் எ நியூ கார். திஸ் இஸ் எ நியூ கார். இது ஒரு பழைய புத்தகம். திஸ் இஸ் அன் ஓல்டு புக். திஸ் இஸ் அன் ஓல்டு புக். இது ஒரு நல்ல கேள்வி. திஸ் இஸ் எ குட் கொஸ்டின். திஸ் இஸ் எ குட் கொஸ்டின். இவர் என் நண்பர் சுரேஷ். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் சுரேஷ். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் சுரேஷ். இவர்தான் புதிய ஆசிரியர் திரு பால். திஸ் இஸ் த நியூ டீச்சர் மிஸ்டர் பால். திஸ் இஸ் த நியூ டீச்சர் மிஸ்டர் பால். இவர்தான் காவல் அதிகாரி திரு ரவி. திஸ் இஸ் தி போலீஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் ரவி. திஸ் இஸ் தி போலீஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் ரவி. இந்த திடீர் கோபம். தி சடன் சர்ஜ் ஆஃப் ஆங்கர். தி சடன் சர்ஜ் ஆஃப் ஆங்கர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.